என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திபன். டைரக்டர் தான், இந்த படத்தில் அசிஸ்டண்டா வேலை செய்யறான், அவ்வளவுதான். உதவி இயக்குனர்னு பேர் போட்டாரு. அதை போல ஒரு படத்துல வேலை செய்யும் போது இன்றைக்கு இருக்க சூழல்ல படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை, தாமதமாகுது. அந்த நேரத்தில் முதல்ல செலவை குறைக்கிற கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது. சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியிட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இது நீங்க எல்லா படத்திலும் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்தில் உதவி இயக்குனர் தான். இயக்குனர் எல்லா புகழையும் அடைவார், படம் வெற்றி பெற்றார். உதவி இயக்குனர் அடைகிறது இல்லை. ஆனா அவன் என்ன நம்புறான் அப்படின்னா, இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம் நம்புறாங்க. அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறது. நீங்க கியூபு கட்டுற காசு 5000 கட்டுறாரு ஆந்திராவில், 12000 கட்டுறாருங்கலாம் அப்புறம் அறைக்குள்ள பேசுவோம். அது இங்கே தீர்வு கிடையாது யார்ட்டையும், அது அறைக்குள்ள பேச வேண்டியது. ஆனா உதவி இயக்குனர்ல இப்படி நடத்துறாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது. அது ரொம்ப முக்கியம்.